ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் பெல்லி சூப்புலு தெலுங்கு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க போகின்றோம். தெலுங்கு திரைப்படம்னா அது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ஒரு மாதிரி மசாலாவாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதில் நிறைய ஃபீல் குட் மூவிஸ்லாம் நிறையா இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கோதாவரி, ஆனந்த், ஹாப்பி டேஸ், நிறைய படங்கள் அது மாதிரி சொல்லிக்கிட்டு போகலாம். ஸோ அந்த வகையில் இந்த பெல்லி சூப்புலு வந்து முக்கியமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் வந்து ஒரு லவ் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அதனால் காதலிக்கிறவங்க, காதல் வயப்பட்டவங்க, காதலை வந்து மறுத்தவங்க, காதலை தோற்று போனவங்க, காதலை கொண்டாடுவவங்க, காதலை இகழ்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த திரைப்படத்தை அவசியம் பார்க்க வேண்டுமா முதல்ல கேட்டுக்கிறேன். ஸோ நிறைய ஸ்பாயிலர்ஸ் வரும். அதனால் படம் பார்க்காதவங்க தயவுசெய்து படம் பார்க்க போயிடுங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ அதனால் படம் பார்க்குறவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரசித்த காட்சியோடு நான் சொல்கிற விமர்சனத்தையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். ரைட், எப்படி இப்படி ஒரு படத்தை எடுத்தாங்கன்ட்டு நான் வந்து அந்த படம் முடிகிற வரையும் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூ கிடையாது, ரொம்ப புதிய முகங்கள். ஆனால் எடுத்த விதம், அதில் இருக்கிற டயலாக்ஸு, இன்டலெக்சுவலான டயலாக்ஸு, டேக்கிங்கு எல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. மிக முக்கியமாக எல்லா நடிகர்களும் வந்து ரொம்ப இயல்பாக நடித்து தான் அந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய பலம். பார்த்திங்களா, நான் வந்து கதையை சொல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ரைட், பெல்லி சூப்புலு திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துக்கலாம். டும் 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 அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு படம் வந்து இல்லையா, அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு போயிட்டு, இல்லைங்க இந்த படம் வந்து ஒரு மாதிரி இருக்குது, இந்த படத்தை கொஞ்சம் பட்டிங்க நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் பெல்லி சூப்புலு எடுக்கலாம். அதாவது இது ஒரு ஜேர்னலில் எடுக்கிற படம். 2 பேருக்குமே திருமணத்தின் மீது இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க 2 பேரும் பெண் பார்க்குற சம்பவத்தில் வந்து இணையிறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ளே பகிர்ந்துக்கிறாங்க. அதன் பிறகு அவருக்கு ஒன்றாக சேர்ந்தாங்களா இல்லையா இப்படின்றத இது ஒன்லைன் இது ஆக்சுவலி. ஆனால் இந்த உணர்வு கொடுக்குற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த கதையை எடுத்துன்னு போன விதம், நகர்த்திய விதம், அதில் பங்கு பெற்ற கலைஞர்கள்லாம் இருக்காங்க பற்றி அவ்வளோ இயல்பாக உண்மையாக நடித்திருந்தார்கள். மிக முக்கியமாக ஃபீல் குட் மூவி எப்படி எடுக்கணுன்றதுக்கு இந்த திரைப்படத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக சமீபத்தில் வந்து மகேஷின் பிரதிகாரம் திரைப்படத்தை வந்து ஒரு ஃபீல் குட் மூவினா எப்படி எடுக்கணும் அப்படின்றது மலையாளத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பெல்லி சூப்புலு திரைப்படத்தை வந்து நான் வந்து குறிப்பிட்டு சொல்லுவேன், இது இப்படி ஒரு படம் நீங்கள் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி எடுக்கணும், இப்படி ஒரு படத்தை எடுக்குங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தமிழில் குற்றம் கடிதல் இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம். பட் பிரசாந்த் அண்ட் சித்ரான்ற 2 கேரக்டருக்குள்ளே நடக்கிற சுவாரஸ்யமான சம்பாஷணைகள் தான் இந்த திரைப்படம். ரைட், இந்த பிரசாந்த் என்ற கேரக்டர் வந்து விஜய் தேவர்கொண்டா அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அவருடைய கேஷுவல்னஸ். அவர் ஒரு சோம்பேறித்தனமான, ஒரு லேசியான, எதை பற்றியும் கவலை கொள்ளாத, டவுரி வாங்கி முன்னேறக்கூடிய அவ்வளோ சோம்பேறித்தனமான ஒரு ஆள். பொண்ணு பார்க்க போகிறப்ப கூட எனக்கு பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னு போகிற ஒரு லேசியான ஒரு ஆள். அதை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார். இன்னொன்று, கொஞ்சம் கூட அந்த லேசினஸ்லேருந்து வெளியே வந்து ஒரு ஸ்மார்ட்னஸ் அவர் காமிக்கவே இல்லை. படம் ஃபுல்லும் ஒரு மாதிரி அலட்சிய மனோபாவத்தோட, ஒரு மாதிரி சோம்பேறித்தனமான ஒரு மூடில். அந்த டோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் எப்போ வந்து அந்த வேனுக்கு வந்து அந்த டெம்போ ட்ராவலர் ரெடியாகி அதுக்கப்புறம் அதில் போக ஆரம்பித்தப்பறம் தான் அவர்கிட்ட ஒரு சின்ன சுறுசுறுப்பு அந்த படத்தில் இருக்கும். அது வரையும் அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக லேசியான ஒரு ஆளாக வந்து அதை வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான நடிப்பு, அற்புதமான நடிப்புன்னு சொல்லுவார். அவருடைய ஹேர் ஸ்டைல் வந்து இந்த முன்னாடி பக்கம் தூக்கி விட்டுக்கிட்டு அது வந்து ரொம்ப அவருக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி பதறாமல், அதாவது இந்த சோம்பேறித்தனமாக இருக்கிற ஆள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பதறவே மாட்டானுங்க. எந்த கேள்வி கேட்டாலும் ரொம்ப கேஷுவலாக போக சொல்லுவானுங்க. இல்லைண்டி அந்த மாதிரி ஒரு கேஷுவல் டயலாக் டெலிவரி ஃப்ரம் விஜய் தேவர்கொண்டா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஸோ அதன் பிறகு சித்ரா ரீத்து வர்மா அவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வேறு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஷாட்டு மேலேருந்து கீழே வந்து அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு மேலே போகணும். அந்த கீழே மாப்பிள்ளையை வந்து அந்த கதவை திறக்கிற வரையும் சிங்கிள் ஷாட்டு ஆஃப் சாரியில். இந்த கேமரா வந்து அவ்வளோ அற்புதமான அந்த ட்ராவல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி இந்த பெண்ணோட கண் அவ்வளோ வேல்யூபிளான ஒரு ஐஸ். அது எப்படி சொல்கிறதுனா, சில பொண்ணுங்க வந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு மாதிரி சுமாராக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் படம் பார்க்க அப்படியே அந்த பொண்ணை வந்து பிடிச்சி போயிடும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இன்னொன்று, இந்த பொண்ணோட ஆட்டிடியூடு, பர்ஃபெக்ஷன், இதெல்லாம் வந்து ஒரு படித்த பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்னா ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும்,
ஒரு சொங்கி மாதிரி இருக்கக்கூடாது, அவகிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்கணும், அப்படிலாம் தான் அந்த பொண்ணை பிடிக்கும் பார்க்குறது. அதனால் இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எஸ்பெஷலி அவருடைய ஐஸ் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு காந்தமான ஒரு ஐஸ்ன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஐஸ் இந்த கேரக்டருக்கு. ஸோ ரீதா வர்மா வந்து டன் எ குட் ஜாப். அவங்களுக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்குது. ரெண்டு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ரைட், இந்த படத்தில் நிறைய கேரக்டர்கள், அதே மாதிரி அவருடைய நண்பர்களை 2 பேர் நடிச்சிருக்காங்க. அதில் கேஷுவல், அதுவும் வந்து வாட் யூ டூ அப்படின்றப்ப ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அதான் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கான லேசினஸ் ஃபெலோஸாக 2 பேர். அது அந்த தாடி வச்ச கேரக்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அந்த பையனும். இந்த பையன் கிளாஸ் மாஸ் அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார். எனக்கு இந்த படத்திலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு வந்து அது வந்து எனக்கு அந்த பணக்கார அப்பா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜாதகம் வந்து ஒன்றா இருக்குது, பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட வேலை இல்லை, ஆட்டிடியூட் இல்லை, உன்னை என் பொண்ணை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் ஜெயிக்கிறப்ப வந்து தான் பொண்ணை கொடுக்குறேன்னு வர்ற அந்த கேரக்டர் அந்த ஸ்பீச் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பணக்கார தோரணை அது மாதிரி நான் நிறைய ஆட்களை பார்த்துருக்கேன். ஸோ பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் அந்த பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து அந்த கேரக்டர் வந்து அப்படி கண்ணில் எட்டு வந்துடுச்சு. எவ்வளோ பேசணும், எவ்வளோ குறைக்கணும், எவ்வளோ முக்கியம். அது வந்து இதில் இன்னொன்று டயலாக்ஸ், ரியலி ஃபென்டாஸ்டிக் டயலாக்ஸ் ரிட்டன் பை தருண் பாஸ்கர் தாஷ்யமா தருண். ஃபென்டாஸ்டிக் டயலாக் தருண். வா, அதாவது எந்த இடத்துல எவ்வளோ வரணும் அந்த அளவு தான் வருது டயலாக்ஸ். அதுக்கு மேலே டயலாக்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு லவ்வபுளான, ஒரு மெச்சூரிட்டியான, இன்டலெக்சுவலான ஒரு டயலாக்ஸ் வந்து ப்ரெசன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான, ஒரு இன்டலெக்சுவலான, ஒரு சூப்பர்பு டயலாக்ஸ் வந்து இந்த திரைப்படம் எங்கும் நிறைந்திருக்கு. அது வந்து அதுதான் இந்த படத்தை வந்து ஃபீல் குட், அந்த ஃபீலுக்கு எடுத்துன்னு போயிருக்கு. தென் அடுத்தது சினிமாட்டோகிராஃபர் நாகேஷ் பேனல். சிங்கிள் ஷாட் நான் சொன்னேன். அதேமாதிரி அந்த ட்ரக்கு வந்து ஒரு இதில் வந்து நிற்கிறப்ப கிராஸ் இதெல்லாம் வந்து அது வந்து ஒரு எல்லோ கலர் டோனில் ரொம்ப கவித்துவமானதற்கு மிக முக்கிய காரணம் இந்த சினிமாட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எடிட்டிங் வந்து ரவி தேஜா, கிரிஜாலால். மாண்டேஜர் ஷார்ட்ஸ், சாங்கில் மாண்டேஜர் ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபீலை கெடாத அளவுக்கு. இந்த படத்தில் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே ஓகே, கேமராமேன், எடிட்டர் எல்லாமே ஓகே, பட் மியூசிக் இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். இந்த படத்தினுடைய ஒரு பெரிய பலன்னு நான் மியூசிக் சொல்வேன். முக்கியமாக அந்த சகியே ஆனந்தமாய அவ்வளோ அற்புதமான மை லவபிள் அண்ட் ரிப்பீட் மோட் சாங் சகியே. வாட் எ நைஸ் சாங், வாட் எ கம்போசிஷன், ரொம்ப அற்புதமாக இருக்குது. கங்க்ராட்ஸ் விவேக் சாகர், யூ டன் எ குட் ஜாப் அண்ட் ஐ விஷ் யுவர் குட் ஃபியூச்சர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைரக்டர் தருண் பாஸ்கர் தாஷ்யம். கை கொடுங்க தருண் பாஸ்கர், அவ்வளோ அற்புதமான ஒரு படத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 3 days பேக் தான் அந்த படத்தை வந்து நான் பார்த்தேன். எஸ்கேப்பில், மெட்ராஸில் இருக்கிற எஸ்கேப் தியேட்டரில் அந்த படம் பார்த்தேன். அவ்வளோ ஒரு லவ்வபுளான, ஒரு இன்டலெக்சுவலான, மேக்கிங் வாய்ஸ், மியூசிக்கு, எல்லா ஷார்ட்டு, எல்லா விதத்துலேயும் வந்து திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மிக முக்கியமாக அந்த டயலாக், லவ்வை வந்து உடனே சொல்லலை, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை, பிரேக்கப் ஆனது ஏன்டா சொல்லணும்னு வர்ற அந்த அறை இருக்குது பார்த்தீங்களா, அது இன்றைய இளைஞர்களை எல்லோரையுமே வந்து அந்த மாதிரி தவிக்க விட்டு போகிற ஆண்களை அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன். ஒரு திரைப்படத்திற்கான விமர்சனத்தை வந்து நான் வந்து ஒரு 4 இல்லை 5 நிமிஷத்தில் தான் பண்ணி முடிப்பேன். சில படங்கள், ஏன்னா அதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. பட் சில படங்கள் வந்து அதை பேச அது போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு திரைப்படம், இந்த பெல்லிச்சூப்பு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு என்ன சொல்கிறது, யூ காய்ஸ் ஆர் மேட் மை டே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படியான ஒரு சந்தோஷத்தை கொடுத்து. ரைட், சில பேருக்கு இந்த படம் வந்து ஆவரேஜ் அப்படின்வாங்க. பட் என்னை பொறுத்தவரையிலும் வேல்யூஸ் தெரிஞ்சவங்க, வாழ்க்கையில் அடிபட்டவங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள், காதலித்தவர்கள், காதலில் காயப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாத்தை விட இந்த திரைப்படத்தில் ரொம்ப இந்த திரைப்படம் என்ன ரொம்ப ஈர்க்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த படத்தில் வர்ற அந்த மெல்லிய இழையான லவ். சரி, ஏன்னா நான் வந்து ஒரு 10 years லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். ஸோ ஐ நோ த வேல்யூஸ் ஆஃப் லவ். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த சண்டைகளாகட்டும், அவங்களுக்குள்ள அந்த சின்ன சின்ன விஷயங்களாகட்டும், அவங்க அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ண வந்து அவன் உழற அந்த சீன் நல்லா இருந்தது. அது நிறைய மணிரத்ன படத்தினுடைய
பாதிப்பு அதில் இருந்தது. ஏன்னா மணிரத்னம் படத்தில் தான் வந்து டக்கு 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 டக்குன்னு அடுத்தது வரும். அது வந்து மௌனராகத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. அதையும் அவங்க சொல்லிட்டாங்க. பட் எனிவே, ஒரு நல்ல திரைப்படம் பார்ப்பவர்கள், ஒரு ஃபீல் குட்டான மூவியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, காதலை கொண்டாட வேண்டும்னு நினைக்கிறவங்க, ஒரு வாழ்க்கையில் தன்னம்பிக்கை வேணும், ஒரு பூஸ்டப்பாக ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க, டோன்ட் மிஸ் இட். பெல்லி சூப்லு. சென்னையில் வந்து இந்த வாரம் படம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எங்கே ஓடுதோ அங்கே போய் பாருங்கள், வித் சப்டைட்டில்ஸ். எஸ்கேப்பில், அதாவது சத்தியமில் வந்து சப்டைட்டில்ஸோடு இந்த படம் போகுது. டோன்ட் மிஸ் இட். மிக முக்கியமாக உங்கள் லவ்வர்ஸை கூப்பிட்டு போங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபிலிமை பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். ஐ எம் டேம் ஷோர் நீங்கள் வந்து நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்றது மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தேர்ந்த ஒரு திரைப்படம் இந்த பெல்லி சூப்லு. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 4. வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.